முடிச்சுட்டுப்பா. இல்லை, இன்னும் 1.5 மணி நேரம் பேசிட்டு. ஆமாம். ஓகே. SC/ST மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டம் 1979ஆம் ஆண்டு திட்ட குழுவின் பரிந்துரையின் பெயரில் சிறப்பு உட்கூறு திட்டத்தை செயல்படுத்த மாநிலங்களில் பட்டியலின பழங்குடியின மக்கள் தொகையை விகிதத்திற்கு ஏற்ப ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்று கூறியதன் பேரில் தமிழ்நாட்டில் 2007ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்தின் நிதி மக்கள் தொகை ஏற்ப ஒதுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் என்பது பட்டியலின மக்களுக்கான தனிப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு முறையாக உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படை நோக்கம் பட்டியலின மக்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப அரசின் திட்ட செலவுகளில் உரிய பங்கை உறுதி செய்வதாகும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் முக்கிய கொள்கைகள்: ஆதிதிராவிட மக்களுக்கு தனித்த நிதி ஒதுக்கீடு, வேறு துறைகளுக்கு நிதி மாற்றம் செய்யக்கூடாது, நேரடி பயனாளி அடிப்படையிலான திட்டங்கள், ஆண்டுதோறும் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு தரவுகள் வெளியிடுதல். நடைமுறையில் பல சவால்கள் காணப்படுகின்றன. ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படாமை, தொடர்பு இல்லாத செலவுகள், இத்திட்ட கணக்கில் சேர்த்தல், திட்டங்கள் காலதாமதமாக நிறைவேற்றப்படுதல் போன்றவை திட்டத்தின் நோக்கத்தை பாதிக்கின்றன. எனவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட செயல்பாட்டை மதிப்பிடுவது அவசியமாகிறது. குறிப்பாக SC/ST மக்களுக்கு இந்த அரசு ஒதுக்குகின்ற நிதியில் ஒரு 50 திட்டங்களை உருவாக்கி தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த 50 திட்டங்களிலே உண்மையாக SC மக்களுக்கு அதில் 2 அல்லது 3 திட்டங்கள் தான் இருக்கும். மற்றவை எல்லாமே பொது திட்டங்களாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நிதி அனைத்தும் இந்த திட்டத்திலிருந்து போகின்ற நிதியாகத்தான் இருக்கின்றது. இப்படி பெயருக்கு மட்டும் SC/STக்கு ஒதுக்குகின்ற திட்டம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அனைத்தும் பொது திட்டங்களுக்கு செல்கிறது என்பது தான் வேதனையாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். வேளாண்மை குறித்த திட்டத்தில் மொத்தம் திட்டம் 49 திட்டம். அதில் பணம் ஒதுக்கி இருப்பது 11,57,64,000. ஆனால் இதில் SC/STக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் 4 திட்டம்தான். 49 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். 4 திட்டங்கள் தான் இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு. மீதி 45 திட்டங்கள் பொது திட்டங்கள். ஆனால் பணம் எடுக்கப்படுவது இந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில். ஊரக வளர்ச்சியில் திட்டம் மொத்தம் 13 திட்டங்கள். ஆனால் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒரே ஒரு திட்டம்தான். 12 திட்டங்கள் பொது திட்டங்கள். ஆனால் இந்த பணம் அனைத்தும் இந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம்தான். போக்குவரத்து துறையில் மொத்தம் அனைத்துமே பொது திட்டமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு கிட்டத்தட்ட 3030 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். இது இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுக்கப்பட்டது. கல்வி, விளையாட்டு மற்றும் பண்பாடு 26 திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் 7 திட்டம்தான் ஆதிதிராவிட மக்களுக்கு, 19 திட்டம் பொது திட்டம். மக்கள் நல்வாழ்வு, குடும்ப நலன் 11 திட்டங்கள். அதில் 1 கூட ஆதிதிராவிட மக்களுக்கு இல்லை, அனைத்தும் பொது திட்டம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற பகுதி, அதில் ஒரே ஒரு திட்டம்தான் இது ஆதிதிராவிட மக்களுக்கு. குடிநீர் வழங்கல் மற்றும் துப்புரவு 3 திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள், 3மே பொது திட்டம். தொழிலும் கனிமங்களும் 6 திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் 4 ஆதிதிராவிட மக்களுக்கு, 2 பொது திட்டம். ஆதிதிராவிட பழங்குடியின மற்றும் இந்த திட்டம் 83 திட்டங்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது 37.
மீதி 46 திட்டங்கள் பொது திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நலன், தொழிலாளர் நலன் 7 திட்டங்கள், ஒன்று கூட ஆதரவு திட்டங்கள் இல்லை. சமூக நலன் மற்றும் சத்துணவு 42 திட்டங்கள், அதில் எஸ்சி எஸ்டிக்கு 4 திட்டம்தான். மீதி 38 திட்டம் பொது திட்டம். அதே போல் ஏனைய சமூக பணிகளுக்கு 2 திட்டம் பொது திட்டம். சிறப்பு பகுதி திட்டம் 1, அதுவும் பொது திட்டம். ஆக இப்படி ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்குகின்ற மொத்தம் 23,96,071 கோடி. இதில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 10% மட்டும்தான் இந்த மக்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 90%, 80% பொது திட்டத்திற்கு செலவழிக்கிறார்கள். 10% திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இப்படி வெளியில் பேசுகின்ற பொழுது, சொல்லுகின்ற போது அரசாங்கம் இந்த மக்களுக்கு இவ்வளவு பணத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் காலங்காலமாக அரசாங்கம் ஒதுக்கின்ற ஒட்டுமொத்த நிதியும் செலவழிக்கப்பட்டால் ஏன் இந்த மக்கள் இன்னும் கூட கல்வி அறிவு இல்லாமல், பொருளாதார வசதி இல்லாமல் இன்னும் பின்தங்கி, அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் மின்சாரம் கூட இல்லாமல் இன்னும் குடிசை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இவர்கள் ஒழுங்காக அரசு ஒதுக்குகின்ற நிதியை முறையாக செலவிடப்பட்டால் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சமாவது மேலே வந்திருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள் கிராமத்தில். அதுபோல் இவர்கள் இந்த மக்கள் பார்வையில், இந்த சமூக பார்வையில் இந்த மக்களுக்கான திட்டத்தை இவ்வளவு நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது அனைத்தும் பொது திட்டத்திற்கு செலவழிக்கிறார்கள். குறிப்பாக சொல்லுகின்றேன், புலிகள் வளர்ப்பு திட்டம். புலி வளர்க்குறதுக்கும் இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காடுகள் வளர்ப்பு திட்டம், இது மக்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதே போல் போக்குவரத்தில் இந்த போன அரசாங்கம் அறிவிச்சது இலவச பயண ஊர்தி. பெண்கள்லாம் இலவசமாக இந்த பஸ்ஸில் போகிறது. அதுக்கு நஷ்டமாகிறது இங்கே எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கின்ற பணத்தை அதை ஈடு கட்டுறாங்களாம். இப்போது புதுசாக இந்த தாவைக்க அரசு கூட காலை உணவு திட்டம், போன அரசாங்கம் என்ன பண்ணாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. காலை உணவு திட்டத்துக்கு இது பொதுவான திட்டம்தான். இதில் குறைஞ்சது 100 பசங்க 100 பசங்க இருக்கிறாங்க, 100 பசங்க சாப்பிட்றாங்கன்னா அதில் ஒரு 20 பசங்க இல்லை 30 பசங்க எஸ்சி பசங்க இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இந்த பணத்தில் தான் எடுத்து செலவு பண்ணுறாங்க. இது போல் ஒவ்வொரு திட்டமும் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்குகின்ற அந்த நிதியை பொது திட்டங்களுக்கு செலவழிக்கின்ற காரணத்தினால் இந்த மக்களுடைய வளர்ச்சி இன்னும் கூட வளர்ச்சி இல்லாமல் இன்னும் கீழ் மட்டத்திலே இருக்கிறது என்பது தானே வேதனையாக இருக்கின்றது. சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் நான் பேசுகின்ற பொழுது இது அழுத்தம் திருத்தமாகத்தான் நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அதுக்கு உதாரணத்திற்கு அண்ணன் வேல்முருகன் அவர்களும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் சொன்னது போல் நிறைய பேப்பர் வச்சுருப்பேன் பேசுகிறதுக்கு, எல்லாத்தையும் அந்த டெஸ்க்கு மேலே வச்சுருப்பேன். இவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, ஒன்று ஒன்றா நான் பேசும்போதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பேன். எனக்காக இவங்க 2 பேரும் பறிஞ்சு பேசுவாங்க சட்டமன்றத்தில், ஸ்பீக்கர்கிட்ட, சபாநாயகர்கிட்ட. எங்க முடிச்சிடறாரு இன்னும் ஒரு நிமிஷம் நான் கூட கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டு எனக்கு இவங்க டைம் வாங்கி தருவாங்க 2 பேருமே. அந்த அளவிற்கு இந்த மக்கள் மீதும் இந்த திட்டங்கள் மீதும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அக்கறை கூட மற்றவர்களுக்கு இல்லையே என்கின்றது தான் ஒரு எண்ணம். ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் இவர் பல விஷயங்களை பொது மேடையாக இருந்தாலும் இல்லை நாடாளுமன்றமாக இருந்தாலும் இப்போ சட்டமன்றத்தில் அவர் போலனாட அவருடைய பிரதிநிதிகளை விட்டு பேச வைக்கிறாரு. இப்படி உண்மையே எங்களுக்கு மன நிறைவே தான் இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே தான் அதே போல் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் அண்ணன் ஈஸ்வரனை நிறைய டைம் பேசியிருக்காரு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பேசியிருக்காரு. அதே போல் அண்ணன் வேல்முருகன் பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. வெளி மேடைகள் அண்ணன் ஏர்போர்ட் பூர்த்தி அண்ணன், நம்ம அவர் திருமுருகன் காந்தி, நம்முடைய குடந்தை அரசு அண்ணன், இவங்கெல்லாம் வெளியே பொது மேடையில் பேசுகிறாங்க.
அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே வராதனால அவங்க வெளியே பேசுகிறாங்க. இப்படி ஆளாளுக்கு அவங்களால முடிஞ்சது இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக அனைவரும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பேசினாலும் இந்த அரசு அது கடந்த அரசிலிருந்து தான் செவி சாய்க்கவில்லை. 20 ஆண்டுகளாக எப்போ இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்களோ கிட்டத்தட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னது போல் 75 ஆரம்பித்தார்கள். ஆனால் இளைய பெருமாள் அவருடைய தலைமையில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது ஆரம்பித்தது. 75 ஆரம்பித்தது, 79 தான் திட்டக்குழு மூலமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை 79 நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த திட்டத்தை 2007 தான் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க திமுக அரசில். அந்த 2007 கூட இப்போ வரைக்குமே 2 அரசு தான் தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ஆண்டுருந்தாங்க, திராவிட கட்சிகள் 2 பேருமே. இந்த 2 அரசுமே 100 ரூபா ஒதுக்குறேன்னு வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் அதில் 80 ரூபா வேறு ஆளுக்கு பொது திட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க, 10 ரூபாய் திருப்பி அனுப்புகிறாங்க. 10 ரூபா மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. ஆனால் மொத்தமாக செலவு பண்ண இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்பொழுதும் உயர்ந்திருக்கும். ஆகவே தான் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்து எங்களுக்காக நீங்கள் பேசுங்கள் என்று நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதில் வந்து இருப்பது உண்மையாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணன், நாங்கள் பொது மக்கள் விஷயங்களில் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றமாக இருந்தாலும் பொதுவெளியாக இருந்தாலும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அண்ணன் வேலுமுருகன் கூட சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசியிருக்கார். ஆனால் அதிகமாக அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் இதற்கான முழு பொறுப்பும் எடுத்து இன்றைக்கு இந்த அரசு அதுக்கு செவி சாய்த்து இருக்கிறது என்று சொன்னால் முழு வெற்றியும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்குத்தான். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லியிருப்பது கடந்த அரசு சொல்லி பார்த்துட்டு ஒரு பழமை சொல்லுவாங்க கிராமத்தில் செவடம் காதில் சங்கோதன மாதிரின்னு, அவங்க அதை பற்றியே கண்டுக்கல. புது அரசு வந்தாங்க, சொன்னதை அவங்க ஏற்றுக்கினாங்க, அதன்படி இப்பொழுது நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையே அதில் மகிழ்ச்சி தான். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது என்று திருவற்றூரில் படிக்கின்ற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்போ என்ன படிக்கின்றான், அஜித் என்ற தனுஷ் என்ற எல்லா சினிமா நடிகர் பேர் இருக்குது, தனுஷ் என்ற தம்பி, அவன் இவர்களை தான் கொடுத்தார்கள் கஞ்சாவு என்று சொன்னதுக்காக அனைத்து மாணவர்களும் சேர்ந்து அடித்தே கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமுதன் என்கின்ற ஒரு மாணவர், அவர் கல்லூரி மாணவர், அவரும் அங்கே கஞ்சாவை பயன்படுத்தியவர்களை பற்றி அவர்கள் வெளியில் சொன்ன காரணத்தில் அவரையும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த புது அரசிலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த அரசிலே இந்த அரசினுடைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற சகோதரர் விஜய் அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆட்சியிலும் இது தொடர்ந்து நீடிக்கிறது என்று சொன்னால் உண்மையாக வேதனையாக இருக்கின்றது. இதை இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்து சொல்கின்றோம். அதே போல் பெங்களூரில், கர்நாடகா மாநிலம் பெங்களூரு அருகே வீட்டினுடைய மாடு எங்கேயோ சென்று விட்டது என்று தேடிக்கொண்டு போனவர்களை ஏதோ இவர்கள் செம்மரமோ சந்தன மரமோ வெட்டுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று தவறாக நினைத்து அங்கே இருக்கின்ற ஃபாரஸ்ட் ஊழியர்கள் அவர்களை துப்பாக்கி எடுத்து சுட்டு சாகடித்திருப்பது உண்மையாக இந்த கூட்டத்தில் நேரடியாக நாங்கள் வன்மையாக கர்நாடக அரசை கண்டிக்கின்றோம். இது வேதனைக்குரிய விஷயம். ஆகவே அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை கண்டுகொள்ளக்கூடாது, இதில் தலையிடக்கூடாது என்று சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அல்லது அதிகாரம் இருக்கிறது? செத்தவர்கள் தமிழ் குடியை சார்ந்தவர்கள், தமிழ் குடியினுடைய தொப்புள் குடி உறவை சார்ந்தவர்கள். ஆக இங்கே இருப்பவர்கள் கேட்காமல் வேறு யார் கேட்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த அரசை கண்டிப்பது மட்டும் கிடையாது, அங்கே ஒரு நீதி விசாரணை, சிபிஐனுடைய விசாரணையை உருவாக்க வேண்டும். உண்மையாக நடந்த சம்பவத்தை இந்த மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து கொண்டு இந்த அரசு உடனடியாக இந்த அரசிலும் கடந்த கால அரசுகள் செய்த தவறை இந்த அரசும் செய்யாமல்
அப்படி இந்த பட்ஜெட்டிலே அப்படி 1-2 இருந்தால் கூட வருகின்ற 27 தான் இந்த ஆதிதிராவிடர் நலத்துறையினுடைய இது மானிய கோரிக்கை வருகின்றது. அதற்குள்ளாக அதை மாற்றிவிட வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம். ஆகவே அதே நேரத்தில் ஞாபகம் வருகின்றது, ஆதிதிராவிடர் நலத்துறை என்பது இன்றைக்கு சமூக நீதி துறையாக மாறியிருக்கிறது. சமூக நீதி என்றால் என்ன என்றது தெரியவில்லை. இந்த மக்களுக்கு என்ன சமூக நீதி கிடைத்திருக்கிறது? சமூக நீதிக்கும் அந்த துறைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே அந்த சமூக நீதி என்ற பெயரை மாற்றி பழையபடியே ஆதிதிராவிடர் நலத்துறை என்று வைத்தால்தான் அதற்கு பொருத்தமாக இருக்கும். ஆகவே தான் நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக பத்திரிகையாளர் கூட சந்தித்திருக்கின்றோம். ஆக இந்த அரசு உடனடியாக இந்த மானிய கோரிக்கை வருவதற்கு முன்பாக எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த அரசுக்கு நாங்கள் இந்த தகவலை நாங்கள் கொடுக்கின்றோம். அதிலும் கூட ஒரு கட்சி புரட்சி பாரதம் மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டி எங்களுடைய குறைபாடுகளை இந்த அரசுக்கு சொல்லுகின்றோம். இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.